தென் அமெரிக்காவை தாயகமாக கொண்ட தக்காளியை ஐரோப்பியர்கள் விஷத்தன்மை கொண்ட பழம் என்று நினைத்து அழகுக்காக மட்டும் தக்காளி செடியை வளர்த்து வந்தனர். பின்னர் தக்காளியின் குணங்கள் அறிந்து 20ஆம் நூற்றாண்டில் தக்காளி சமையலில் பயன்படுத்தும் உலகின் மிக முக்கிய உணவுப் பொருளாக ஆனது. தக்காளியை முதலில் இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் போர்ச்சுகீசியர்கள். இந்தியாவில் அதிக அளவில் தக்காளி உற்பத்தி செய்யும் மாநிலம் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம் மாநிலத்திற்கு அடுத்தபடியாக ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, ஒடிஷா, குஜராத் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் தக்காளி உற்பத்திக்கு புகழ்பெற்ற இந்திய மாநிலங்களாக அறியப்படுது. மேலும் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் தக்காளியை பங்களாதேஷ், நேபாள், மால்தீவ்ஸ், பூட்டான், மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யறாங்க. உலகிலேயே அதிக அளவில் தக்காளியை உற்பத்தி செய்யும் நாடுகள் சைனா மற்றும் இந்தியா. அதிக அளவு தக்காளியை ஏற்றுமதி செய்யும் நாடுகள் மெக்சிகோ, நெதர்லாந்து மற்றும் ஸ்பெயின். மற்றும் அதிக அளவு தக்காளியை இறக்குமதி செய்யும் நாடு அமெரிக்கா. தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, தேனி, திண்டுக்கல், சேலம், திருப்பூர், நாமக்கல் மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்கள் அதிக அளவில் தக்காளியை உற்பத்தி செய்யும் தமிழக மாவட்டங்களாக அறியப்படுது.